நெக்ஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் சம் பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். நான் இங்க நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 4 டிஜிட்டும் இருக்கு, 3 டிஜிட்டும் இருக்கு, 2 டிஜிட்டும் இருக்கு. மிக்ஸடா இருக்கு. இந்த மாரி நம்பர்ஸ் குடுக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்படி எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸ நான் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த மெத்தட்ல தான் எழுதணும். இந்த மெத்தட்ல எழுதக்கூடாது. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 4 டிஜிட் நம்பரு. இந்த 4 டிஜிட் நம்பர் கீழ 3 டிஜிட் நம்பர் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல. இப்படி தான் எழுதணும். இந்த மெத்தட்ல எழுதுறது தப்பு. இந்த சைடு காலியா இருக்கக்கூடாது. இந்த சைடு தான் காலியா இருக்கணும். ஃப்ரண்ட்ல தான் காலியா இருக்கணும். லெஃப்ட் சைடுல தான் காலியா இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி இப்போ 99 ஒரு 4 டிஜிட் நம்பர் கீழ 2 டிஜிட் நம்பர் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். இந்த சைடு தான் ஃபில் ஆயிருக்கணும். இந்த சைடு ஃபில் ஆயிருக்கக்கூடாது. மேக்ஸில் எப்போவுமே நம்பர்ஸ் எழுதும்போது இந்த சைட்லேருந்து இப்படி தான் போகணும். அடிஷனுக்காக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இப்படி தான் போகணும். இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. இது நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணீங்கன்னா அப்போ ஆன்சர் தப்பாக வரும். அதனால இந்த மெத்தடில் எழுதாதீங்க. இந்த மாதிரி மெத்தடில் எழுதிக்கோங்க. நான் எழுதியிருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ எது ஸ்மாலர் எது பிகர்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 2 டிஜிட் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் 3 டிஜிட் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அது செகண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் 4 டிஜிட் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 4 டிஜிட்டில் 3 நம்பர் இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கலாம். எது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு? 1 தான். இந்த 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 4 டிஜிட் நம்பரில் இருக்கிறதுல எது சின்னது? இதுதான். இது ஸோ 1 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு. இப்போ தேர்டு வரும். அப்புறம் இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. அப்புறம் 8 தான் பிக்கஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாம். ஃபஸ்ட் என்ன வரும்? 99. அடுத்தது 262. அடுத்தது 1674. அடுத்தது 3627. அடுத்தது 8627. ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போனால் இங்கேருந்து இப்படி எழுதுனா டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவோமா? 8627, 3627, 1674, 26299. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு சம்மு, ஒரு கொஷின் பேப்பரில் வந்த சம்மு. அந்த சம்மை நான் ரொம்ப ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணேன். அந்த சம் சொல்லி கொடுக்குறேன்.